எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுதோ அப்பெல்லாம் கோல்டோட பிரைஸ் கம்மியாகிறத என்னைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி ஏன் அது மேலே ஏறுது இறங்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ட் லெவல் என்னைக்கு அதிகமாகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். எப்படி அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே மேலே போய்கிட்டே இருக்கும். இது எப்படி கோல்டை பாதிக்குது? ஸோ கோல்டோட பிரைஸ் எப்படி கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டோட டிமாண்ட் கம்மியாயிடும். ஸோ இதை வாங்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ்க்காக இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அதில் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் பிரைஸ் மேலே போகும், கோல்டு பிரைஸ் கம்மியாகும். இதே எப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோல்டு நோக்கி வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப் ஹெவன் சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லாருமே இதை நோக்கி வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போனால் கோல்டு கீழே இறங்குறதுக்கு காரணம். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி